இந்த கலர் கோடியில அப்படி என்ன ப்ரோ பார்த்துட்டு இருக்க? இந்த ரெட்டை போர் யானையை பத்தியும் இந்த வாகை பூவை பத்தியும் எங்க தாத்தா பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி என்ன சொன்னாரு? பெரிய மக்கள் புரட்சி நடந்ததாகவும் இந்த கட்சியையும் இந்த கட்சி தலைவரையும் பல கட்சிகள் முதுகுல குத்தி வீழ்த்த முயற்சித்ததாகவும் இந்த கட்சியோட மொத்த ஹிஸ்டரியை மறைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. சதீஷ், அந்த ஹேமர் எடுத்துருவா. சதீஷ், இது இமீடியட்டா க்ளீன் பண்ணு. பீட்டர், ஜோசப் இதை யார் சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணு. அப்படி யாரும் இல்ல. நாட் ஃப்ரெண்டா? அங்க ஒரு பெட்டி இருந்தது. எங்க? முன்னொரு காலத்தில் மலையடிவாரத்தில் இருந்தது ஒரு அழகான காடு. அழகிய மனதுடன் அற்புத உயிர்களுடன் பசுமை பூர்த்திய சந்தன காடு. அக்னி மழை பொழியும் அழகிய காடு. அதில் ஆர்ப்பரிக்கும் தீப்பொறிகள் மொத்த பிராணிகளின் சுடுகாடாகி பாட்டாளி உழைப்பை உரியும் கொடிய அரக்கர்கள், ரத்தம் தின்று தேகம் சிதைக்கும் கொடிய சைத்தான்கள், உசுரருந்து பிராணன் கிழிந்து வாடும் பாவ ஜீவன்கள், மனித ஆத்மா பிணத்தை சுமந்து சேர்ந்தடைந்தது மயானத்தை. கோணிடுப்பு குனிந்த தலை, கடும் சாபம் தலையெழுத்து, வாழ்வழித்து கடவுள் மேலே போய்விட்டது நம்பிக்கை. போயே போச்சு நம்பிக்கை. ஆனால் சூத்திரதாரியின் சூதனை எரித்து, அகங்காரனின் நெஞ்சை கிழித்து, மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துரையாய் நொந்து வென்றவரின் பரவசத்தை சுமந்து வந்தார் ஒரு மகாதாய். கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தாள், தேரினில் ஊர்வலமே அம்மா. ஜோதியாய் ஒரு பெண் எரிமலை ஒன்றை பெற்றெடுத்தார். எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காலனை வென்றவன். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். எரியும் ஜமதக்னி கோபத்தை மீறி சர்வமும் தான் என்ற பரமனை வினவினார். சீறுகிற சிங்கம் வீரனொருவனின் கதை, இதீனை வென்ற வீரனொருவனின் கதை. இதயம் பதற முகிலும் மதிர பயத்தினை அறுத்து கண்டங்களை தனதாக்கி முன்னேறி வந்தார். வேட்டைக்காரரை வேட்டையாட ரணவேட்டையனாய் வந்தார்.